வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 18ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை 9:36 வரை, அதன் பின் விசாகம், திதி தேய்பிறை, சஷ்டி, யோகம் சித்த யோகம். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. நம்மளுடைய வசந்தகாலம் யூடியூப் சேனலில் தினப்பலன் போடுறோம், மாத பலன் போடுறோம், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பகவானினுடைய பயிற்சி, இதெல்லாமே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிறையா சொல்லிகிட்ருக்கோம். அது எல்லாமே நீங்கள் அறிந்தது தான். அதே மாதிரி ஜாதகம் பார்ப்பதுக்கு என்னிடம் நேரில் வரலாம். சென்னை அடையாறில் இருக்கேன் நான். அதே மாதிரி திருமண பொருத்தத்தை ஆன்லைன் சர்வீஸாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். அதே மாதிரி உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சுப ஹோமங்கள் இந்த மாதிரி செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதற்கான நாள் நட்சத்திரங்கள்லாம் குறித்து கொடுக்குறோம். சிசேரியனுக்கு, அதாவது கர்ப்பமாகி குழந்தை பேர் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு இப்போல்லாம் டாக்டர்ஸே ஜோஷியரை பார்த்து டேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த டேட்டு டைம் எல்லாம் குறித்து கொடுக்குறோம், லக்னம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாமே நம்மளுடைய சர்வீஸ். அதே மாதிரி ஜாதகம் பிரிண்ட்டு போட்டு கொடுக்குறோம். ஜாதகம் பிரிண்ட்டு போட்டு கொடுக்குறோம். ஒரு புக் வடிவிலையும் கொடுக்குறோம். ஒரு சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப் ராசி நவாம்சத்தோட. இப்போ திருமண வரன் பார்க்கும்போது பரிவர்த்தனை பண்ணுறதுக்கெலாம் ஒரு சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப் இருந்தால் போதும். அதை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் இப்போ வரன் பார்க்கும்போது யாருக்கு வேணாலும் இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் எல்லாம் இருக்குது. தேவைப்படுபவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி மாதம் ஒரு முறை நம்ம ஈரோடுக்கு விஜயம் செய்கிறோம். அங்கே தெரிஞ்சவர் ஒருத்தர் இடத்துல ஜோஷியம் பார்க்குறேன். வருகிற 5ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது. ஈரோடு பக்கம் இருக்கிறவங்க என்னை வந்து பார்க்கலாம். பிரசன முறையிலும் ஜோஷியம் பார்க்குறோம். சோழி பிரசனம் அப்படிங்கிற முறையிலையும் பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல உங்களுக்கு இன்றைக்கி அனுபவங்கள், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து மேலோங்கும். உங்கள் பேச்சு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் முகம் இன்றைக்கி இனிமேல் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர், புகழ், மற்றவர்கள் உங்களை பற்றி பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்கும். அதாவது நல்ல விஷயமாக பேசுவாங்க. உங்களை பற்றிய பெருமைகள் உங்கள் காதிற்கு வந்து சேரும். அது மாதிரி ஒரு சிறப்பான நாள், நல்ல நாள், ஆரோக்கியமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7க்குடைய செவ்வாய் இப்போ உச்சமாக இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். 7க்குடையவர் உச்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இடம், பூமி, வண்டி, வாகனங்கள், அதனால் லாபங்கள் ஏற்படும். உங்கள்கிட்ட என்ன இடம் இருந்தாலும் சரி, லேண்ட் இருந்தாலும் சரி, அதன் மூலம் ஒரு ரெவென்யூ வரும். புகழ் கிடைக்கும். விளையாட்டு கலைஞர்கள் ஆதாயம் பெறுவார்கள். விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் வச்சு விற்பாங்க. இப்போ கிரிக்கெட் பேட்டு, ஸ்டம்ப்பு, பால் அப்படின்னு நிறையா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்பாலில் கொண்டு போய் எங்கே போய் விளையாடுவீங்க? ஃபுட்பால் கிரவுண்டில் தானே விளையாடுவீங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கால்பந்து வீரர் அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு யோகமான நேரம். அது களத்தில் இறங்கி விளையாடுகிறாங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த களம்னா என்ன? அது வந்து விவசாயமான நிலமாக இருக்கலாம். விளையாடக்கூடிய
ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு கிரவுண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி களத்தில் இறங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். இன்னைக்கு அதற்கான நாள் உங்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் ஆதாயம், பிள்ளைகளால் கௌரவம், உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இப்போ மகிழ்ச்சிக்கான நேரம் இது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் பூர்வீக இடத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் வரலாம், அல்லது சொந்த ஊரிலிருந்து சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்க வரலாம். நற்சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருப்பது என்பது ஒரு யோகம். அது இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் செவ்வாய் அங்கே தான் இருக்கார். அது ஒரு யோகமான நேரம். 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கார், அவர் ராசியை பார்க்குறார். அதனால் இளமையான தோற்றம், ஒரு பூரிப்பான நிலை ஏற்படும். முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 4க்குடைய கிரகம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி, வாகனம், வீடு, வாசல், இதை சொல்லக்கூடிய கிரகம். அவர் உச்சமாக இருக்கார். கொஞ்ச நாளாகவே செவ்வாய் உச்சம். இது சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். மேசம், மீனம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், இது மாதிரி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது, நாளாகவும் இருக்குது. அதனால் சிறந்த எதிர்காலத்திற்கான மாதம் இது. நீங்கள் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டு, வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் ஈடேறும். ஏதாவது பேங்க் லோனு எதிர்பார்த்திங்கனாலும் அது கிடைக்கும். இப்போ முயற்சி செய்யணும். கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தம்பி மூலம் உங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். வெற்றி வாய்ப்புக்கான நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், குரு பார்வையில் சந்திரன், லாபாதிபதிக்கு தனகாரகனின் பார்வை, தனஸ்தானத்தில் சந்திரன், குரு பார்வையில். குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பெயருக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழ் வீட்டிலும் கிடைக்கும், வெளியிலையும் உண்டு. வீட்டிலும் வெளியிலையும் மரியாதை கிடைக்கும். வீட்டில் நம்ம பேச்சை கேட்பாங்க. சில நேரங்களில் சில பேருடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது. இப்போ உங்களுடைய பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தார் செவி சாய்ப்பார்கள், அதன்படி நடப்பாங்க. குடும்பத்தோடு ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசி வெளியே செல்லக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படும். சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாள். துளாராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7க்குடைய கிரகம் உச்சம். யார் கூட? உங்கள் ராசி அதிபதியோட 4ஆம் இடத்துல, சுகஸ்தானத்தில். அதனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். இடம், பூமி ஆதாயம் ஏற்படும். இடம், பூமி, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் ஏற்படும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் திக்பலம் பெற்று காணப்படுகிறார். 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் ஆட்சி. அப்போ பதவி, பெயர், புகழ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள், ப்ரமோஷன் கிடைக்கும். அதற்கான ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது, எழுதணுன்னா இப்போ எழுதுங்க. வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். பாக்யாதிபதிக்கு குரு பார்வை. உங்கள் ராசிக்கு 2, 5க்குடைய கிரகம் குரு. அவர் இப்போது ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால் இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். ஆன்மீக, தெய்வீக திருப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், கௌரவம் கிடைக்கும். கோயில் திருப்பணி, இந்த மாதிரியான கோயில் விஷயங்களில் கலந்துருப்பாங்க சில பேர். உங்களுக்கு புண்ணியத்தோடு அதற்கான ஊதியமும் கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். தெய்வத்தின் அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானங்கள் இரட்டிப்பாகும். தொழில் விரிவடையும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற சகல விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நாள். அஷ்டமாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார்.
11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதில் சந்திரன் இருக்கும்போது எப்பயுமே நன்மை தான் நடக்கும். தீமை செய்யக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தீமை செய்யாமல் இருக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று தான், அதிர்ஷ்ட வாய்ப்பு தான். எல்லா விதத்திலும் எல்லா பாலினருக்கும் இது நன்மையான நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம். இப்போது நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அருமையாக இருக்குது. ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். உங்களுடைய ஆசிரியர்கள் மூலம் உங்களுக்கு சில ஆதாயங்களும் கிடைக்கும். நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7 கிரகம் 10 கிரகம் உங்கள் ராசியில். இது ஒரு பெரிய யோகம். இது அதே மாதிரி 4 கிரகம் உங்கள் ராசியில். எல்லா விதத்திலும் பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் தான். பிரமாதமான யோகங்கள்லாம் நிறைந்த நாள். கொஞ்சமாவது நம்ம முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய இருக்கக்கூடிய இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி காணலாம். படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும், திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, வேலை தேட கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இது ஒரு சிறப்பான நாள், நல்ல ஒரு நாள். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுத்தால் முயற்சியில் 100% வெற்றியை காணக்கூடிய நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். கும்பராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது தம்பதியினர் அவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய நேரம். உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு நாளாக இருக்கும். ஈகோவை விட்டுட்டு பேசுங்க, சரியாயிடும். இப்போ நீங்கள் குடும்பம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். மாமனார், மாமியார், மைத்துனன் இந்த மாதிரியான சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. குடும்பத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பணவரவு, திருப்திகரமான பணவரவு இருக்கும். அப்படின்னா என்ன? கொடுத்த கடன் வசூலாகலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்திற்கு ஒரு சரியான ஊதியம் கிடைக்கும், இல்லை தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். இது மாதிரி நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாள். நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதிகமாக பேசாதீங்க, கொஞ்சம் மௌனமாக பார்த்துங்க. நம்மக்கிட்ட யாராவது பேசினா மட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். வாலண்டரி நம்ம ஏதாவது பேசணும்னா தப்பாயிடும். அதனால் அமைதியாக இருப்பதே சிறந்தது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருக்கணும். யாரிடமாவது ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை, கவனம் தேவை.